ஓகே. ஸோ ஹிஸ்ட்ரியில் நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்தா டினஸ்டி, குப்தர்கள், குப்தாஸ், குப்த வம்சம், குப்த பேரரசு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ குப்த பேரரசு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கண்டிப்பாக இந்தியாவில் மௌரிய பேரரசு ஞாபகம் இருக்கும். அதுதான் முதலில் தோன்றிய ஒரு பேரரசு அப்படின்னு சொல்லலாம். ஒரு எம்பையர் அப்படின்னா இந்தியாவில் மௌரிய எம்பையர் தான். ஸோ மௌரிய உடைய பேரரசு இந்த குப்த பேரரசு அப்படிங்கிறது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கிறோம். இது ஒரு முக்கியமான டாபிக்ங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் இன்னும் சொல்லணும்னா இன்னும் அதி முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ குரூப் 2 டிஎன்பிசி குரூப் 2 மெயின் எழுத போகிறாங்க இல்லைங்களா, அவங்க குரூப் 2 பேப்பரில் முன்னாடி நடந்த குப்த பேப்பரில் இந்த குப்த பேரரசை கிட்டத்தட்ட 5லேருந்து 6 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. கடைசி குப்த பேரரசுலேயே மட்டும் தனியாகவே. அதனால் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக ஞாபகம் வச்சுக்கணும், திரும்பவும் படிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த குப்த பேரரசை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிலபஸ் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். நம்ம சிலபஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம பார்க்க போகிறது இப்போ புத்திசம்லாம் முடிச்சுட்டு அடுத்தது குப்தாஸ். இந்த குப்தர்கள் 6வது வகுப்பில் இருக்குது, 11வது வகுப்பில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ குப்த டினஸ்டி அப்படின்னு சொன்னோம்னா நம்ம யாரெல்லாம் ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ யார் அந்த அரசர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீகுப்தா. ஓகேங்களா? ஸ்ரீகுப்தாவை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடோத்கச்சா இல்லைங்களா, CHRO KHA கடோத்கச்சா. அடுத்தது அப்படின்னு பார்க்க போனால் சந்திரகுப்தா. சந்திரகுப்தாவை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சந்திரகுப்தா 1, முதலாம் சந்திரகுப்தர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தா. அதுக்கப்புறம் சந்திரகுப்தா 2, இரண்டாம் சந்திரகுப்தர். இதுக்கப்புறம் வந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமாரகுப்தர். ஸோ நடுவில் நிறைய அரசர்கள் இருப்பாங்க, அவங்களாம் ஃபேமஸ் கிடையாது. ஸ்கந்தகுப்தர். சரிங்களா? அதுக்கப்புறம் விஷ்ணுகுப்தர் அப்படிங்கிற ஞாபகம் பண்ணுறேன், முக்கியமானது விஷ்ணுகுப்தர். அப்போது இந்த குப்த வம்சத்தில் அந்த வம்சத்தை உருவாக்கியவர் ஸ்ரீகுப்தா. கடைசி பேரரசர், கடைசி அரசராக நம்பப்படுவது விஷ்ணுகுப்தர். சரிங்களா? ஸோ இந்த டாப்பிக்கில் முக்கியமான அரசர்கள் பற்றி நம்ம லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் எப்படி அவங்க வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பார்த்திங்கன்னா சந்திரகுப்தா 1 நம்ம பார்க்க போகிறோம். சந்திரகுப்தா 1. ஓகே, இப்போ சந்திரகுப்தா 1 அப்படிங்கிறவரை பார்க்கலாம். இந்த சந்திரகுப்தா 1 அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய டைம் லைன் முக்கியமானது. ஸோ எக்ஸாம்லேயும் அதை கேட்பாங்க, பொறுத்துகளை கேட்பாங்க. முதலாம் சந்திரகுப்தர் இவர் 1319லேருந்து 335, சரிங்களா, காமன் எரா பொது ஆண்டில் இவர் ஆட்சி புரிந்தவர். ஓகேங்களா? இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவருடைய ஃபஸ்ட்டு டைட்டில் பார்க்கலாம். அதான் டைட்டில் அப்படிங்கிறது அவருடைய பட்டப்பெயர்னு சொல்ல முடியாது, அவர் டைட்டில், தலைப்பு. அவர் சந்திரகுப்தாவை நம்ம அரசரை கூப்பிடுன்றீங்களா, அப்படி கூப்பிடும்போது என்னன்னு கூப்பிடுறீங்களா, ஆதி ராஜா அப்படின்னு கூப்பிடுவோம். அவரை கூப்பிட்டு நம்ம ஆதி ராஜா தான் கூப்பிடுவோம். ஸோ பட்டப்பெயர் அப்படி சொல்ல முடியாது இல்லையா, சர்நேம்னு சொல்ல முடியாது, டைட்டில். சரிங்களா? இன்னொரு அவரை எப்படி கூப்பிடுவோம், மகாராஜா.
ஸோ இது மாதிரி பெயர்கள் மகாராஜா அப்படிங்கிற பெயர்கள் இவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் பேசப்படுது. மகாராஜா, ஆதிராஜா என்று அழைக்கப்படுவது யார் அப்படின்னா அந்த குப்த வம்சத்தை சேர்ந்த பேரரசர்கள் தான். ஏன் இவரை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க, ஏன் நான் ஸ்ரீகுப்தரை பற்றி பார்க்கல அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தோம்னா, த ஃபஸ்ட் கிரேட் கிங் ஆஃப் தி குப்தா எம்பையர். இவர் தான் குப்த பேரரசின் முதல் பேரரசராக நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். முதல் பேரரசர் இவர். மற்றவங்களும் இருந்தாலும் ராஜாவாக இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு பேரரசராக வராரு அப்படின்னா இவர் தான். சந்திரகுப்தா தான், முதலாம் சந்திரகுப்தர் தான் குப்த பேரரசின் முதல் பேரரசர். ஏன் தெரியுமா? அதுதான் இப்போ கொஸ்டின். ஏன் அப்படி ஆனார் அவர்? கண்டிப்பாக அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட், அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டுங்க. என்ன அப்படி ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிச்சாவி அப்படிங்கிற ஒரு இனம், ஒரு பயங்கர ஃபேமஸான அரச குடும்பம். சரிங்களா? அந்த அரச குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ணை மணக்கிறார். அவர் பேர் தான் குமாரதேவி. குமாரதேவி. அது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய டெரிட்டரியை, அவருடைய ஏரியாவை இன்னும் அதிகப்படுத்துவார் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம். அதனால் அவர் வந்து ஒரு பெரிய ஏரியாவே அவர் வந்து கவர் பண்ணுறாரு. அதனால் வந்து அவருடைய அத்தாரிட்டி இல்லைங்களா, அவருடைய அதிகாரங்கள் அதிகமாகிட்டே போயிட்டுருக்குது. ஸோ இவர் லிச்சாவி குடும்பத்தை சேர்ந்த அந்த குமாரதேவியை மணந்ததுக்கப்புறம் பணம், புகழ் எல்லாமே கிடைச்சி ஏரியா கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாங்க. எங்கெங்கே அவர் வந்து அதிகாரம் நடத்தினார் அப்படின்னா, மகதத்தில் அதிகாரம் நடத்தியிருக்காருங்க. சரிங்களா? அதே மாதிரி சாக்கேதா அப்படிங்கிற ஒரு பிளேஸை அவர் அதிகாரம் நடத்தியிருக்காரு. மூன்றாவது வந்து பிரியாக்கா. ஸோ மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மகதா, சாக்கேதா, பிரியாகா, இந்த மூன்றையும் இவருடைய அத்தாரிட்டி, ரூல் சொல்லுவாங்களே, ஆட்சி நடந்திருக்குதுங்க. சரிங்களா? இவர் காலத்தில் நாணயங்கள்லாம் விட்டுருப்பாராமா. சரிங்களா? அந்த நாணயத்துக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு இங்கிலீஷில் எழுதி காமிக்கிற பாருங்க, தெரிஞ்சது தான். லிச்சாவியா அப்படின்னு சொல்லுவாங்க. லிச்சாவியா. ஸோ லிச்சாவியான்னு சொல்லுவாங்க. ஏன் லிச்சாவியான்னு சொல்கிறாங்கன்னா, அந்த நாணயத்தின் ஒரு பக்கம் வந்து கிங்கோடையும் இன்னொரு பக்கம் வந்து குயினுடைய ஃபேஸ், சரிங்களா, உருவங்கள் பதித்திருக்கும். ஒரு பக்கம் சந்திரகுப்தருடைய உருவம், இன்னொரு பக்கம் வந்து குமாரதேவியுடைய உருவங்கள் பொறுத்து நாணயங்கள் வெளியப்படுவதனால லிச்சாவையா அப்படின்னு சொல்லுவாங்களாமா. ஸோ இவருடைய காலத்தில் ஒரு முக்கியமான எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூவில் தான் நம்ம இதை பார்த்துருக்கோம். சரிங்களா? இவர் ஆதிராஜா, மகாராஜா அழைப்பாங்க. முதல் பேரரசர். மகதம், சாக்கேதா, பிரியகாவை வந்து ஆட்சி புரிந்தவர். லிச்சாவி அப்படிங்கிற அரச குடும்பத்தை இவர் வந்து குமாரதேவி அப்படிங்கிற ஒரு பெண்ணை மணந்தனால அவர் டெரிட்டரிலாம் பயங்கரமாக வந்து பெருசாகிடுச்சு. இது இல்லாமல் அவர் கன்க்யூர் பண்ணி எடுத்ததெல்லாம் அது தனிப்பாட்டு. ஓகேங்களா? ரைட். அடுத்தது போல் சமுத்திரகுப்தா. இந்த சமுத்திரகுப்தர் கிட்டத்தட்ட 335லேருந்து 375 பொது ஆண்டு என்பது கிறிஸ்து பிறப்பதற்கு பின், கிபி அப்படிங்கிறது முக்கியமானது. சரிங்களா? சரி, இவர் வந்து இவரை பற்றி இல்லைங்களா, இவர் வந்து எப்படி வாழ்ந்தார் போனார் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் ப்ரீவியஸாக திரும்ப ஒரு போகலாம். சந்திரகுப்தா பற்றி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன். ஏன்னா இங்கே சொல்ல போகிறோம், நம்ம சமுத்திரகுப்தாவில் சொல்ல போகிறோம். ஆனால் நம்ம வந்து சந்திரகுப்தா 1 இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறோம். இவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி படித்தோம் இல்லையா? எப்படி படிச்சிங்க, யார் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, எங்கே மெஹரோலி கேள்விப்பட்டிருப்பீங்க. மெஹரோலின்னு என்ன அர்த்தம்? மெஹரோலி அப்படிங்கிற இரும்பு தூண். அந்த இரும்பு தூணில் பொறிக்கப்பட்டுள்ளது. புரியுதுங்களா? இந்த பில்லர், அந்த பில்லரில் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது. என்ன பொறிக்கப்பட்டுள்ளது? சந்திரகுப்தா பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்தனால நம்ம எடுத்து படிக்கிறோம். சரிங்களா? சரி, இந்த நாணயம் பற்றி சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த நாணயம் எப்போது வெளியிடப்பட்டதுன்னு சொல்லி சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது பாருங்கள். February 26, 320. சரிங்களா? February 26, 320 இந்த
இந்த லிச்சாவையா அப்படி நாணயங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்து சமுத்திரகுப்தாவை பார்க்க போகிறோம். சரிங்களா? சமுத்திரகுப்தா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது இல்லையா? தூண்கள், பொறிக்கப்பட்ட தூண்கள் வந்து நம்ம பார்க்குறோம். ஆனால் சமுத்திரகுப்தருக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய தூண் எது தெரியுங்களா? அலகாபாத் தூண். அப்படிதான் கம்பேரிட்டிவாக நீங்கள் படிச்சிங்கன்னா ஞாபகத்தில் நிற்கும். சரிங்களா? ஸோ அவருக்கு மெஹரலி அப்படிங்கிற இரும்பு தூண் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இவருடையது பார்த்தீங்கன்னா அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். சரிங்களா? இன்னொன்று இவரை பற்றி சொல்கிறதுக்கு பிரஸ்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா? பிரசஸ்தி மூலமாகவும் தெரிஞ்சுக்கிறாங்க. பிரசஸ்தினா என்னது? பிரியாக்கை மெய்கீர்த்தி. பிரியாக்கை மெய்கீர்த்தி மூலமாகவும் இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சரி, இவர் எங்கெங்க ஆட்சி செஞ்சாருங்க? எங்கெங்க ஆட்சி செஞ்சார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவர் வந்து டெல்லி. ஸோ டெல்லி ஆட்சி செஞ்சுருக்காருங்க. அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், மேற்கு உத்தரப்பிரதேசில் 4 அரசர்களை என்ன பண்ணியிருக்காரு? கன்கர்ட் பண்ணியிருக்காரு, வென்றிருக்காரு. சரிங்களா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சவுத் இந்தியாவில் நெருங்குறார். இவர் தென்னிந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 12 அரசர்களையும் இவர் வந்து சின்ன சின்ன அரசர்களையும் கேப்சர் பண்ணிடுறாரு. கேப்சர் பண்ணிவிட்டு நீங்களே ஆட்சி செய்யுங்க, எனக்கு என்ன பண்ணணும்? கப்பம் கட்டிடணும். சரிங்களா? கப்பம் கட்டிடணும் அப்படிங்கிறாரு. ஓகே, இந்த 12 அரசர்களையும் கப்பம் கட்ட சொல்கிறார் இல்லைங்களா? ஸோ அப்படி கப்பம் கட்டும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க? பயந்துட்டு கப்பம் கட்டிட்டு அப்படியே கொஞ்சம் சவுத்துலேருந்து எகின் நார்த்துக்கு போகிறாங்க, வட இந்தியாவுக்கு போகிறாங்க. ஸோ நார்த் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 சிற்றரசர்களையும் கைப்பற்றாரு. பாருங்கள், டெல்லியில், வெஸ்ட் உத்தரப்பிரதேசில் 4, சவுத் இந்தியாவில் 12, நார்த் இந்தியாவில் 9 சிற்றரசர்களையும் கைப்பற்றி தன்னுடைய கண்ட்ரோலை வச்சுக்கிறாருங்க. அதனால தான் இவருக்கு ஒரு சர்நேம் இருக்குதுங்க, அருமையான ஒரு சர்நேம். சரிங்களா? யார் அப்படின்னா இவர் யாருங்க? இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுகிறார். இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர் சமுத்திரகுப்தர். சரிங்களா? சமுத்திரகுப்தர் அப்படிங்கிற மறக்கக்கூடாது. நெப்போலியன் ஆஃப் இந்தியா. சரி, நெப்போலியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, இந்த அலகாபாத் தூணில் எழுந்தவர் யார் தெரியுங்களா? யாருங்க ரைட் பண்ணார்? ஹரிசேனர்னு அவருடைய அவையில் இருந்தவர் தான் எழுதியிருக்காருங்க அலகாபாத் தூணை. கிட்டத்தட்ட 33 லைன்ஸ் எழுதியிருக்காராமா. சரிங்களா? ஸோ சான்ஸ்கிரிட்டில் தான் அவர் எழுதியிருக்காரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸும் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பொறுத்த வரைக்கும் சமுத்திரகுப்தையை வந்து படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு இவர் வந்து என்னென்ன செஞ்சார் கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ளே போய் பார்த்தோம்னா, இவர் பேசிக்காக எந்த மதத்தை இருந்தார் அப்படின்னு தெரியும் நமக்கு. புத்திஸ்டில் சேர்ந்தவர் தான். சரிங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா மேகவர்மன். ஸோ மேகவர்மன் புத்திஸ்ட்டு மொனாஸ்டரி அட் கயா. சரிங்களா? மேகவர்மன் பரிசுகளை அனுப்பி கயாவில் புத்த மடம் கட்ட அனுமதி கோரி உள்ளாராமா. ஸோ மேகவர்மன் அப்படிங்கிறது ஒரு புத்திஸ்ட் மார்க்கு. சமுத்திரகுப்தர்கிட்ட போய் எனக்கு கயாவில் ஒரு புத்த கோவில் கட்டி கொடுத்துருங்க, மடம் ஒன்று கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்டேஷன் கொடுத்துருக்காரு. சரிங்களா? சரி, சமுத்திரகுப்தா பற்றி வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு இல்லையா அவர்? அந்த சாக்ரிஃபைஸ் பேர் என்னது? ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ். புரியுதுங்களா? அந்த ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ்க்கு ஒரு பெயர் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அசுவமேத யாகம் அவர் நடத்தியிருக்காருங்க. இவருடைய அவையில் தான் ஒரு சமஸ்கிருத இலக்கியர் இருந்தாருன்னு ஒரு படிச்சுட்டு வந்தோம். யாருங்க அவர்? ஹரிசேனர் அப்படிங்கிற ஒரு சமஸ்கிருத இலக்கியம். அவர் நிறையா கான்ட்ரிபியூஷன் இந்த
என்ன சொல்கிறதுங்க, சமஸ்கிருத இலக்கியத்தில் இருக்கார். இவருடைய அவையில் இன்னொருத்தர் முக்கியமாக இருந்தாருங்க, புத்திஸ்ட்டு ஸ்காலர். சரிங்களா, புத்த அறிஞர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் வசுபந்து. சரிங்களா, வசுபந்து அப்படிங்கிற ஒரு புத்த அறிஞர் இருந்தார் அப்படிங்கிறதும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூவில் சொல்லியிருக்கோம். ஸோ சமுத்திரகுப்தரை போய் பார்க்கணும் அப்படின்னா அலகாபாத் தூணில் போய் படிக்கணும். அந்த அலகாபாத் தூணில் வந்து 33 வரிசை லைன்ஸில் வந்து ஹரிசேனர் எழுதியிருக்காரு சான்ஸ்கிரிட்டில். சரிங்களா, என்னென்ன எழுதியிருக்காரு பார்க்கலாம். இவர் வந்து டெல்லியை ஆண்டியிருக்காரு. உத்தரப்பிரதேசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சிற்றரசர்லாம் கப்பங்கட்ட சொல்லியிருக்காரு. சவுத் இந்தியா, நார்த் இந்தியாலாம் போய் கேப்சர் பண்ணியிருக்காரு. சரிங்களா, தன்னோட டெரிட்டரியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போயிட்டுருக்காரு. மேகவர்மன் அப்படிங்கிற ஒரு புத்திஸ்ட் மாங்க் வந்து இவர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, என் கையால் வந்து ஒரு புத்த மனை கட்டி கொடுங்க அப்படின்னு. அது இல்லாமல் வசுபந்து அப்படிங்கிற ஒரு புத்த அறிஞர் கூட அவர் அவையில் இருந்திருக்காரு. சரிங்களா, இவர் வந்து ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லக்கூடிய அஸ்வமேத யாகம் செஞ்சுருக்காரு. இவரை என்னவென்று அழைக்கிறார்கள், இந்திய நெப்போலியன் என்று அழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த இன்ஃபர்மேஷனை திருப்பி படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பாருங்களேன், நீங்கள் படிக்க வேண்டிய அந்த கஷ்டம் வந்து குறைஞ்சிரும் வச்சுங்களேன். அவ்வளோதான் சார், இன்னும் ஏகப்பட்டது சார் புக்கில் இருக்குது. டோன்ட் வரி, இதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது போ. நான் திரும்ப சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது படிக்கலைங்கிறது பயப்படக்கூடாது, போய் படிச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ அடுத்த ஒருத்தரை பார்க்கலாம். அடுத்த ஒருத்தர் வந்து சந்திரகுப்தா 2. ஸோ சந்திரகுப்தா 2, 2ஆம் சந்திரகுப்தர். இவர் 375 415 அதே காமன் இயரால் ஆட்சி செய்தவர். இவர் பார்த்திங்கன்னா இவர் ஆட்சி காலத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்சஷன் ஸ்ட்ரகிள் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. சக்சஷன் உங்களுக்கு தெரியும் இங்கிலீஷில். வாரிசு உரிமை போர் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன் வாரிசு உரிமை வருவதற்கு காரணம் என்னன்னா, இவருடைய பிரதர் இருந்தாருங்க. இவர் பிரதர் யாருன்னா ராமகுப்தர் தான் ஆட்சி செய்யணும் அப்படின்னு ஒரு வாரிசு உரிமையை பிரச்சனை பண்ணியிருந்தார். ராமகுப்தர் பொறுத்த வரைக்கும் 370 375 ஆட்சி செய்தவர். சரிங்களா, அதுக்கப்புறம் தான் இவர் கண்டினியூ பண்ணுறாரு. இவர் பிரச்சனை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தது என்ன பண்ணுறாரு, திருமண உறவுகள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ வேறு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே வந்து அந்த ஊரில் பெண்ணை மணந்து அப்படி பிரச்சனையை சால்வ் பண்ணி டெரிட்டரியை இன்க்ரீஸ் பண்ணிக்குவார், பிரச்சனையை சால்வ் பண்ணிக்குவார். திருமண உறவுகள் அதிகமாக செய்வாருங்க. எப்படி செஞ்சுருக்காருன்னு சொல்லி ஒரு இன்சிடென்ட் சொல்கிறாங்க பாருங்கள். வாகடக அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, வாகடக இளவரசருக்கு தன் மகள் யாருங்க, சந்திரகுப்தா 2ஆம் சந்திரகுப்தர் தன்னுடைய மகள் பிரபாவதி. சரிங்களா, பிரபாவதி மறந்துட்டாருங்க, ஒரு திருமணம் செஞ்சு வச்சுட்டாருங்க. சரிங்களா, எப்படி பாருங்கள், இவர் திருமணம் செய்கிறத பற்றி அவன் பேசிட்டு இருக்கணும் அப்படி இல்லை, இவர் திருமண உறவு வச்சுக்குவார் தான் சொல்ல வர்றார். ஒரு வந்து ரிலேஷனை அலைன்ஸ் ரெடி பண்ணிக்குவார். ஸோ வாகடக இளவரசருக்கு தன் மகள் பிரபாவதியை திருமணம் செய்து பிரச்சனை சால்வ் பண்ணிடுறாரு. ஏதோ சம்திங் பிரச்சனை இருக்கும் அவங்களுக்குள்ள, அந்த அதாவது அந்த அரசருக்கும் இந்த அரசருக்கும் கிளியர் பண்ணிடுறாரு. இவர் ஆட்சி காலத்தில் அடுத்த ஒரு பிரச்சனை. சரிங்களா, இது ஒரு மேரேஜ் பண்ண ஒரு சின்னது இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாகச அரசர்கள் இருந்திருக்காங்க. சாகா அரசர்கள் இல்லையா, சாக அரசர்கள். இவருடைய ஆட்சி காலத்தில் இந்த சாக அரசர்கள் இருக்கா பார்த்தீங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இன்வேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, படை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. 2ஆம் சந்திரகுப்தர் என்ன பண்ணுவார், தன்னுடைய வேலைகளை விட்டுட்டு இவங்களை வந்து தடுப்பதில் அல்லது அவருடைய ஆட்சி அவங்களுடைய மக்களை வந்து
பாதுகாப்பதில் இந்த சாக அரசர்கள் மேலே அதிகமாக கவனம் செலுத்தியிருக்காரு. நிறைய போர் செஞ்சுருக்காரு. அவங்கள்ட்ட வந்து இவர் வெற்றி தான் எடுத்திருக்காரு. சரிங்களா? அந்த வெற்றி எடுக்கும்போது இவர் வந்து ஒரு சிறந்த அரசர் அப்படிங்கிற பேரும் எடுத்திருக்காருங்க. இவர் ட்ரேடு பண்ணியிருக்காருங்க. ட்ரேடு வணிகம் செஞ்சு யாரோட வணிகம் செஞ்சிருக்காரு அப்படின்னா ரோமன் எம்பையர்ட்டையும் வந்து இவர் வணிகம் செஞ்சிருக்காருங்க. சரிங்களா? ரோமன் நாட்டை சேர்ந்த பேரரசுடன் வணிக ஒரு ரிலேஷனை பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு மற்றும் மேற்கு இந்தியா எங்கெங்க பாருங்கள், ஈஸ்ட்டு அண்டு வெஸ்ட்டு கம்ப்ளீட். அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டயக்ராம் போடும்போதே சொல்லியிருப்போம், இந்தியாவில் வந்து இந்த பிளேஸுங்க, இது வெஸ்ட்டு, இது ஈஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் நார்த்து சவுத்து. ஸோ இந்த பிளேஸை தான் மேக்ஸிமம் இவர் கவர் பண்ணி ஆட்சி செஞ்சுருக்காருங்க. சரிங்களா? இவர் இந்த பிளேஸை கம்ப்ளீட்டாகவே வின் பண்ணிவிட்டு இரண்டாம் சந்திரகுப்தர், ஹூனர், காம்போஜர், கிராதர், சரிங்களா, இது மாதிரி எல்லாத்தையும் வின் பண்ணி தன்னுடைய ஆட்சியை தக்க வச்சவர் தான் இந்த இரண்டாம் சந்திரகுப்தர். இவருடைய பெயர்கள், சரிங்களா, வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்ல வந்தோம் அப்படின்னா இப்போ சொன்னோம் நம்ம என்னென்ன பெயர்கள் அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்ன பெயர்கள்னு விக்ரமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை வந்து இரண்டாம் சந்திரகுப்தரை ஒரு டைட்டில்னு வச்சுருக்காங்க, விக்ரமன் அப்படின்னு பேர் கூப்பிடுவாங்க. தேவகுப்தன் அப்படின்னு சொல்லுவாங்க, தேவகுப்தன் அப்படிங்கிற பேர் கூட இருக்கு. தேவராஜன், அடுத்த பேர் பாருங்க, சிம்மஹ விக்ரமன், விக்ரமாதித்யன், வந்து கேட்பாங்க எக்ஸாம்பிள் படித்து வச்சுக்கோ. விக்ரமாதித்யன். சக்காரி, சரியா? ஏன் தெரியுமா சக்காரின்னு பேர் வந்துச்சு? சாகர்களை வென்றதால் சக்காரி அப்படிங்கிறது பேர் வந்துடுது. சரிங்களா? இவரை வந்து டைட்டில்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருடைய ஆட்சி காலத்தில் பாஹி ஆன் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாஹி ஆன் ஒரு சீன பயணி, பாஹியான், அவர் வந்து பிரவேசம் வந்திருக்காரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. இவருடைய ஆட்சி காலத்தில் அவர் விட்ட நாணயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி நாணயங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? வெள்ளி நாணயங்கள். அந்த வெள்ளி நாணயங்கள் வந்து வெள்ளி நாணயத்தை விட்ட முதல் குப்த பேரரசர் அப்படின்னு கேட்டாங்கன்னா மறந்துடாதீங்க, இரண்டாம் சந்திரகுப்தர். வெள்ளி, அதுக்கு முன்னாடி வந்து வெள்ளி நாணயத்தை விடல, அவங்க விட்டு பிரான்ஸாக விட்டுருக்கலாம், வெண்கலமாக சம்திங் இரும்பாக விட்டுருக்கலாம். ஆனால் வெள்ளி நாணயத்தை விட்டவர் அப்படின்னா, வெள்ளினா கொஞ்சம் காஸ்ட்லி. அப்போது வெள்ளி நாணயத்தை விட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் குப்த அரசர் இரண்டாம் சந்திரகுப்தர். இவருடைய ஆட்சி காலத்தில் தான் நவரத்தினங்கள். ஸோ நவரத்தினங்களை நான் 9ன்னு போட்டு முடிச்சிடுறேன், ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? நவரத்தினங்கள் இருந்தாங்களாமா. அவங்களை பற்றி யார் அப்படிங்கிறது அடுத்த பகுதியில் பார்ப்போம். சரிங்களா? இப்போ இரண்டாம் சந்திரகுப்தரை ஞாபகம் வச்சுக்கக்கூடியது என்னென்னா டைம்லைன் சார்ட். ஸோ 375 415 இவரை வந்து ஆட்சி புரிஞ்சார். 375க்கு முன்னாடி இவருடைய பிரதர் ராமகுப்தர் 370லேருந்து 375 வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. அதனால் இவர் என்ட்ரி ஆகும் பொழுது அந்த சக்சஷன் ஸ்ட்ரகிள் இல்லையா, வாரிசு உரிமை போர் இருந்துகிட்டே இருந்திருக்கு. சரிங்களா? இது ஒரு பக்கம். இவருக்கு டைட்டில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரமன், தேவகுப்தன், தேவராஜன், சிமக விக்ரமன், விக்ரமாதித்தன், சாகர்களை வென்ற சகாரி அப்படின்னு சொல்லி பேர். அதாவது குப்த பேரரசிலே முதலில் வெள்ளி நாணயத்தை விட்டவரும் இந்த சந்திரகுப்தா 2. இவர் ஆட்சி காலத்தில் தான் பாகியான் வருகை வந்திருக்கார். சரிங்களா? இப்போ சகாரின் பேரை வச்சுட்டு இவர் சாக அரசர்களெல்லாம் வந்து துரத்திருக்காரு, அதை போரில் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
இவருடைய ஆட்சி காலத்தில் பல பிரச்சனைகளை ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்காரு. அதில் முக்கியமான ஒரு பிரச்சனை திருமண உறவுகள் மூலமாக பிரச்சனைகளை சால்வ் பண்ணியிருக்காரு. அதில் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டால் வாகரக அப்படிங்கிற ஒரு அரசர், அவருடைய இளவரசர் தன்னுடைய மகளை பிரபாவதியை வந்து திருமண உறவு வச்சு பிரச்சனை சால்வ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நல்லா வந்து ட்ரேடிங், சரிங்களா, எக்கனாமி டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய ட்ரேடிங் பண்ணியிருக்காரு இவர். ஸோ ட்ரேடிங் வந்து ரோமன் எம்பையர் கூட ட்ரேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கீ பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே சிறப்பாக படிச்சுக்கேன். ஸோ அடுத்தது நம்ம வந்து இந்த நவரத்தன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, 9 அவர்களை பார்க்கலாம். ஸோ விக்ரமாதித்யரின் நவரத்தினங்கள் அப்படின்னு தான் டைட்டிலே வருதுங்க. ஸோ வந்து சொல்லும் பொழுது நம்ம வித்தியாசமாக சொன்னால் விக்ரமாதித்தன் யாரை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இரண்டாம் சந்திரகுப்தரை குறிக்கிறது. விக்ரமாதித்யரின் நவரத்தினங்கள். சரி, 9 ஜெவல்ஸ் ஆர் நவரத்னாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த 9 பெயர்களை நம்ம எழுதிடலாம். 9 பெயர்களையும் எழுதிடலாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் யார் யார் எப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அப்போ தான் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ கண்டிப்பாக இதில் தான் பொறுத்துக்க, நேரடி கேள்வி, மறைமுக கேள்வி, எல்லா கேள்வியும் கேட்பாங்க. முதல் யாருங்க, காளிதாசர். காளிதாசர், ஓகேங்களா. ஹரிசேனர். ஹரிசேனர், காளிதாசர், ஹரிசேனர். அமரசிம்மர். அமரசிம்மர். தன்வந்திரி. காத பாணர், பானகர். காத பானகர். சங்கு. வராகமிக்கிரர். சரிங்களா, வராகமிக்கிரர். அடுத்தது யாருங்க, 8வது ஆறு அப்படின்னு பார்க்கலாம். வராச்சி. வராச்சி. 9வது விட்டல் பட்டர். ஸோ நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்க. இது ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சரிங்களா, டெக்னாலஜியை யூஸ் பண்ணால் போதும். ஸோ காளிதாசர் வந்து சாதாரண பாட்டிலே கேட்டிருப்போம். ஹரிசேனர் படித்தாச்சு. தன்வந்திரினாலே மெடிக்கல், சரிங்களா, தன்வந்திரி மெடிக்கல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா, விட்டல் பட்டரை பற்றி தெரியும். பட்டர்னா என்னதுங்க, அந்த மாயாவி சொல்லுவோம். எல்லாம் வந்து கொஞ்சம் கேள்விப்பட்டது. ஸோ மீதி இருக்கிறத நம்ம அப்புறம் பண்ணிக்கிறோம். இவங்க என்னென்ன ப்ரொஃபஷ்னல்ஸ், இல்லைங்களா, இவங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வந்து சமஸ்கிருத புலவர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம். இவங்கெல்லாம் வந்து சமஸ்கிருத புலவர்கள், இல்லைங்களா, சான்ஸ்கிரிட் பாய்ட். இவரும் சமஸ்கிருத புலவர்கள். இன்னொருத்தர் வேறு ஏதாவது சமஸ்கிருத புலவர்கள் இருக்காங்கன்னா இருக்காங்க. யார், வராச்சி. ஸோ ஈஸியாக இது ஞாபகம் வச்சுக்கலாங்க. இவங்கெல்லாம் யார், சான்ஸ்கிரிட் பொயட். இவங்கெல்லாம் சான்ஸ்கிரிட் ஸ்காலர், ஞாபகம் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா, அதாவது சில நவரத்னாஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இருக்காங்களே, காளிதாசர், ஹரிசேனர், அமரசிம்மர். ஒவ்வொருத்தரும் 2 ப்ரொஃபஷனல் வச்சுருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து சிங்கிள் ப்ரொஃபஷனல் தான். ஆனால் வராச்சி இன்னொரு ப்ரொஃபஷனருங்க. யாருன்னா இலக்கண ஆசிரியர். அவர் கிராமர், இலக்கணத்தில் பயங்கரமான எக்ஸ்பர்ட், கிராமரியன். வராச்சி கிராமரியன் தான், அவர் இலக்கண ஆசிரியர். அதோடு சேர்ந்து சமஸ்கிருத புலவராக இருக்கார். இவரை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை. மாயாவி இல்லையா, மாய வித்தர், மாய வித்தைக்காரர் அப்படின்னு சொல்ல, மெஜிஷியன் ஈஸியாக. அதே மாதிரி நான் சொன்னேன் தன்வந்திரி, தன்வந்திரி மெடிக்கல்ஸ்.
சரியா? தன்வந்திரி முனிகளை மருத்துவர்னு சொல்லுவாங்க. ஸோ மருத்துவருக்கு இங்கிலீஷில் ஃபிசிஷியன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிசிஷியன்னா அந்த உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவார். அவ்வளோ அப்புறம் கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். வேறு என்ன அப்படின்னு பார்க்கலாம். சரி, அமரசிம்மர் போய் பார்க்கலாம். அவர் யார்? அகராதி. ஸோ இங்கிலீஷில் ஞாபகம் வச்சுக்கணும். யாருங்க இங்கிலீஷில் யார் ஞாபகம் வச்சுருக்கணும்? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸே இந்த இங்கிலீஷை ஞாபகம் வச்சுருக்கணும். மனப்பாடம் பண்ணி வச்சுக்க. லெக்சிகோகிராஃபர் கேட்பாங்க எக்ஸாமில். லெக்சிகோகிராஃபர் நம்ப மாட்டீங்க, கொஸ்டின் எடுத்து பாரு. அவன் அந்த அகராதி அப்படிங்கிற தமிழை எழுதவே மாட்டாங்க. இங்கே பாருங்கள், கவனிச்சுக்கோ. நான் வந்து கலரில் எழுதுகிறேன் பாருங்கள். லெக்சிகோகிராஃபர்னே எழுதிடுவான். அப்படி புரியுதா? அப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு என்ன பண்ணுவீங்க? லெக்சிகோகிராஃபர் அப்படின்வான். ஸோ லெக்சிகோகிராஃபர்னால் அகராதிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், நேரடி சுத்த தமிழ். ஆனால் அவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாட்டி லெக்சிகோகிராஃபர்னே போட்டுக்குவான். ஸோ அமரசிம்மர் ஞாபகம் வச்சுக்கணும். மற்றவங்களாம் வந்து நீங்கள் எப்படி சொன்னாலும் இங்கிலீஷில் சொன்னால் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ ஃபிசிஷியன் ஞாபகம் வச்சுக்குவோம். சரி, ஓகே. காதபானகர். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோதிடர். ஆஸ்ட்ராலஜர். எல்லாரும் வந்து ஆஸ்ட்ராலஜி எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுருப்பாங்க. சரிங்களா? அடுத்து சன்கு. யாருங்க? இன்ஜினியருங்க அவர். கட்டடக்கலை. சரிங்களா? கட்டடக்கலை நிபுணர். ஆர்கிடெக்சர். அவர் ஆர்கிடெக்ட். அந்த காலத்தில் வந்து கட்டடம் கட்டுவதற்கு ஆர்கிடெக்ட், சிவில் இன்ஜினியர்ஸ் இருந்திருக்காங்க. வராகமிக்கிரர் கடைசியாக. யாருங்க அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானியல் அறிஞர். ஆஸ்ட்ரோனமர். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து, இதுக்கான ஒரு அரை மணி நேரம் டைம் எடுத்து ரீகால் பண்ணணும். சாரி, சும்மா ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணக்கூடாது. ஏதோ ஸ்டோரி படிக்கிற மாதிரி ரீகால் பண்ணி ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். எப்படி படிக்கணும்னு சொன்னால் நிறைய டைமிங் ஆகிடும். சரிங்களா? இதை படிச்சுட்டு என்ன பண்ணணுங்க, 1 or 2 times 3 times ரீகால் பண்ணுங்கள். ரீகால் பண்ணிவிட்டு இதை மறந்துடணுங்க. அப்போ தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ ஞாபகம் இருக்குமா, மறந்துடுங்க, ஜாலியாக இருங்க. நைட்டு தூங்க போவீங்க அல்லது விடிஞ்சால் ஏதாவது ஒர்க் பண்ண போவீங்களே, அப்போ ஒரு டைம் ரீகால் பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னா எக்ஸாமில் அழகாக ஞாபகம் இருக்கும். அப்போ டவுட் இருந்துச்சு அப்படின்னா திரும்ப ஒரு முறை படிக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு போகலாமா? குமாரகுப்தா. அடுத்தது யாருங்க அப்படின்னு பார்க்க போகிறது நம்ம முதலாம் குமாரகுப்தர். சரிங்களா? இவர் என்ன பண்ணுறாரு? ஸோ இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை சகாரத்தியர். இவர் பேர் பாருங்க, சக்கராதித்யா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷில் வந்து SAKARDITYA, சக்கராதித்யா. ஸோ சக்கராதித்யா என்று அழைக்கப்படும் குப்த பேரரசர் யார்? முதலாம் குமாரகுப்தருங்க. அப்படின்னு இவர் செஞ்சிட்டாருங்க. பாருங்கள், நான் வந்து ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன். NU ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. NUன்னு என்ன அர்த்தம்? U ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யூனிவர்சிட்டி, N ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் முதலாம் குமாரகுப்தர். ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதனால தான் ஷார்ட் ஃபார்மில் எழுதுறதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான். சரிங்களா? சரி, அடுத்த ஒரு ராஜா பார்க்கலாம். இவர் வந்து ஸ்கந்தகுப்தர். ஸ்கந்தகுப்தர். சரியா? இவரை என்ன சொல்கிறோன்னு பாருங்கள். கடைசி அரசர்.
கடைசி அரசர்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அடிச்சுட்டு பேரரசர்னு போட்டுக்கணும். ஏன்னா வித்தியாசம் இருக்குது. ஏன் வித்தியாசம் இருக்குது? விஷ்ணுகுப்தரை தான் நம்ம வந்து கடைசி அரசர்னு சொல்கிறோம், சரிங்களா, நம்ம படிக்கிறோம். ஆனால் இவர் குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் அப்படிங்கிற மறந்துடாதீங்க. அவர் சும்மா அரசர் தான். இவருடைய ஆட்சி காலத்தில் ஹூணர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து படையெடுத்து வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்டேருந்து நாட்டை காப்பாற்றுறத இவர் படாத பாடுபட்டிருக்காரு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 467 இறந்துடுறாருங்க, சரிங்களா. 467 இவர் இறந்துறாரு. இவர் இறந்ததுக்கு பின்னர் இவர் மாதிரி ஆட்சி செய்வதற்கு, இவர் மாதிரி இவருக்கு முன்னாடி இருந்த அரசர்கள் மாதிரி ஆட்சி செய்வதற்கு பேரரசர் யாருமே இல்லாதனால குப்த பேரரசு டிக்ளைன் ஆகுது, சரிங்களா, வீழ்ச்சி அடைந்தே போயிட்டுருக்குது, சரிங்களா. இதுதான் வந்து முக்கியமான ஒரு நிகழ்வு. ஸ்கந்தகுப்தரை பற்றி என்ன ஸ்பெஷலாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதர்சன் ஏரியை கட்டியிருக்காருங்க. சுதர்சன் ஏரியை கட்டியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூரிங் திஸ் பீரியட் சுதர்சனா லேக் வாஸ் ரிப்பேர்டு புனரமைக்கப்பட்டுள்ளது, சரிங்களா. ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்கந்தகுப்தரை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஒரு அரசர் பார்க்கலாம். அவர் பேர் வந்து பாலாதித்யர். பாலாதித்யர் அப்படிங்கிற ஒரு அரசர். முதலாம் நரசிம்மகுப்தர், சரிங்களா, என்ற பெயரில் அரியணை ஏறியவர் இவர். முதலாம் நரசிம்மகுப்தர் அப்படிங்கிற ஒரு பேரில் இவர் ஆட்சி செஞ்சவர். இவர் ஆக்சுவலாக இயற்பெயர் வந்து பாலாதித்யா. ஒரு சொல்லுதுங்க ஆர்டன்ட் புத்திஸ்ட்டுங்க, அதாவது தீவிர பௌத்த மதத்தை சேர்ந்தவர். அவர் தீவிர பௌத்த மதத்தை சேர்ந்தவருங்க இவர். இவருடைய ஆட்சி காலத்தில் மிகிர குலம், சரிங்களா, மிகிர குலம் அப்படின்னு மிகிர குலத்துக்கு இவர் கப்பம் கட்டிட்டு வந்திருக்காரு. பாலாதித்யர் அப்படின்னா கொஞ்சம் பெரியவங்க, அவங்கள்ட்ட போய் கப்பம் கட்டிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைச்சிருக்குது. ஸோ கடைசியாக ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் விஷ்ணுகுப்தர். விஷ்ணுகுப்தர் அவருடைய காலங்கள் பார்க்கலாமா? 540, 550 எல்லாமே காமன் இயரா, பொது ஆண்டு. கடைசி அரசர் என்று நம்பப்படுகிறார். இவர் ஆட்சி புரிஞ்சதுக்கப்புறம் டோட்டலாகவே வந்து குப்த பேரரசு முடிஞ்சுதுங்க. வேற ஒரு இன்வேஷன் வந்து ஆட்சி செய்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுங்க, யார் ராயல்ட்டி மாதிரி ராயல் யாரெல்லாம் வந்து பெரிய பெரிய அரசர்கள் வந்து போனாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக நம்ம பார்த்துருக்கோம். தவிர ஆனால் எக்ஸாமில் இதுலேயும் ஒரு கொஷின்ஸ் கேட்கலாம். இன்னும் பின்னாடி வரக்கூடிய இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனு, இவங்களுடைய இலக்கிய சான்று ஒவ்வொன்றும் தனித்தனியாக வரும். அதையும் நம்ம படித்து தான் ஆகணும். அடுத்து நம்ம என்னென்னா இலக்கிய சான்றுகள், சரிங்களா, இவங்க வாழ்ந்ததுக்கான இலக்கிய சான்றுகள் கேட்பாங்க. அது கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ என்னென்ன இலக்கிய சான்றுகள் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மில் புக்கில் பார்த்தா டீட்டெயிலாக கொடுத்துருப்பான். அது படித்து தான் நம்ம ஞாபகத்திலே இருக்கார். காமகந்தர் அப்படின்னு ஒருத்தர், காமகந்தர், அவர் எழுதிய நூல் நீதி சாரம், சரிங்களா, காமகந்தாஸ் நீதி சாரம். இதை எதை பற்றிங்க சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ம சாஸ்திர பற்றி சொல்லுதுங்க. தர்ம சாஸ்திர பற்றி சொல்வது காமகந்தர் எழுதிய நூல். அடுத்த ஒருத்தர் அப்படின்னு பார்க்கலாம், நாரதர், விஷ்ணு,
பிரகஸ்பதி. அதே மாதிரி காத்யாயனர். சரிங்களா? இதெல்லாம் என்னதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மிருதிகள். ஸ்மிருதி. ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகதத்தர். ஸோ எல்லாமே பொறுத்துக்களை கேட்பாங்க. சும்மா வந்து நம்ம எழுதி வெடிக்க பார்க்க முடியாது. கரெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா தான் கேட்பாங்க, இங்கே ஆன்சர் கொடுக்கும். விசாகதத்தர் எழுதியது என்னது? தேவி சந்திரகுப்தம். தேவி சந்திரகுப்தம். முத்துராட்சம். ஸோ வந்து நல்லா திருப்பி படிச்சுக்கணும். இது இல்லாமல் புத்த சமண இலக்கியங்கள்லாம் இருக்குது. இவங்களை பற்றி சொல்கிறதுக்கு கண்டிப்பாக காளிதாசரை மறக்க முடியாது இல்லையா? ஸோ காளிதாசர் வந்து நிறைய படைப்புகள் நம்ம வந்து குப்த ஆட்சி காலத்தில் கொடுத்துருக்காரு. சரிங்களா? நிறைய படைப்புகள், அவருடைய ஒர்க்லாம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஆட்சி காலத்தில் யார், குப்தருடைய ஆட்சி காலத்தில் வந்த சீன பயணி யாருன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. அவரையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். பாகியான். ஸோ யுவான் சுவாங் இல்லை, பாகியான் தான் குப்தருடைய ஆட்சி காலத்தில் வந்தவங்க. யாருடைய ஆட்சி காலத்தில் வந்தாங்கன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்து கல்வெட்டு சான்றுகள். எபிகிராபிக்கல் சோர்சஸ். எபிகிராபிக்கல் சோர்சஸ். கல்வெட்டு சான்றுகள். நான் ஏற்கனவே கல்வெட்டுலாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ முதல் கல்வெட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல இல்லையா? மெஹரொலி இரும்புத்தூண். ஸோ அதை போய் எழுதிட்டு இருந்தால் லேட்டமாகும். மெஹரொலி இரும்புத்தூண் யாரை பற்றி சொல்லியிருக்கிறது? சந்திரகுப்தா I அவரை பற்றி சொல்லியிருக்குது. அலகாபாத் தூண். சரிங்களா? இவரை பற்றி சொன்ன அந்த ராஜா எந்த பேரரசு? சமுத்திரகுப்தர். ஷார்ட் ஃபார்மில் எழுதினா தான் டக்குன்னு பிரெயினுக்கு போய் டச் ஆகும் வச்சுங்களேன். சும்மா எழுதிட்டு இருக்க வேண்டாம், படித்தாச்சு முன்னாடியே. ஓகேங்களா? அடுத்தது ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரான் தூண். நம்ம படிக்கலாங்க. ஏரான் தூண் எந்த அரசரை பற்றி சொல்கிறது பாருங்க? புத்தகுப்தரை பற்றி சொல்லுவது ஏரான் தூண். ஓகேங்களா? மதுரா கல்வெட்டு மற்றும் சாஞ்சி கல்வெட்டு. இந்த 2 கல்வெட்டுங்க, மதுரா மற்றும் சாஞ்சி கல்வெட்டு யாரை பற்றி சொல்கிறாங்க? சந்திரகுப்தா இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அருமையான இன்ஃபர்மேஷன்ஸ். சரிங்களா? ஸோ பொறுத்துகைக்கு அருமையான இன்ஃபர்மேஷன். அப்படியே நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கண்டிப்பாக வரும். பிட்டாரி தூண். ரொம்ப ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன். பிட்டாரி தூண் ஸ்கந்தகுப்தரை பற்றி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. ஸோ இதெல்லாம் வந்து திருப்பி படிச்சிங்கன்னா உங்களுக்கு பொறுத்துகளை ரெடின்னு அர்த்தம். ஸோ இதை பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 5 இருக்குது. ஸோ 5 நேரடியாகவே கேட்க மாட்டான். ஸோ பொறுத்துகை எப்படி கேட்குறான்னு உங்களுக்கு தெரியும். எல்லாமே வந்து குப்தாஸில் கேட்க மாட்டான். சரிங்களா? ஸோ குப்தாவில் கொஞ்சம், மௌரிய பெருசில் கொஞ்சம், 2 கேள்வி 2 சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் ஒரு மேட்ச் தி ஃபாலோவிங் வரும். ஸோ இவங்க குப்தோடைய ஆட்சி காலத்தில் நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கோம். என்ன? காயின்ஸ், நாணயங்களை இவங்க வந்து விட்டது. சரிங்களா? ஸோ குப்தருடைய ஆட்சி காலத்தில் நாணயங்களில் வந்து வீணை வாசிப்பது போல் இருக்குமா? வீணை வாசிப்பது போன்ற சின்னம் அப்படி இருந்தால்
எந்த ஆட்சி காலத்தில் பண்ணாங்க அப்படின்னா பார்த்துங்க, நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன், நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தருடைய ஆட்சி காலத்திலலாம் வீணை வடிவத்தில், அது வீணை உருவம் போட்டு ஒரு சின்னம் போட்டு காயின்ஸை விட்டுருக்காங்க. சரிங்களா? அடுத்தது நமக்கு தெரியும், யாருடைய ஆட்சி காலம் அது? சந்திரகுப்தர் டு இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் என்னங்க, சில்வர் மறந்துக்கூடாது. சரிங்களா? வெள்ளி. ஸோ வெள்ளி நாணயத்தை விட்ட முதல் குப்த பேரரசர் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் பிளேட்ஸ். காப்பர் பிளேட்ஸ், செப்பெடுக்கு, செப்பு பட்டயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. செப்பு பட்டயங்கள் 2 செப்பு பட்டயங்கள் தான். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 செப்பு பட்டயங்கள். ஒன்று மதுபான், மதுபான் என்கின்ற செப்பு பட்டயம். இன்னொன்று வந்து சோனாபட். பட் டைரக்ட் எக்ஸாமில் கேட்குற கொஷின். சரிங்களா? மதுபான், சோனாபட். சரிங்களா? சோனாபட், காப்பர் பிளேட். இந்த மதுபான் எங்கே? பஞ்சாப்ங்க. பஞ்சாப் அப்படிங்கிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய மதுபான், சோனாபட். சரிங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எங்களுடைய குப்தருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்பாங்க, அதுவும் படிச்சுக்கணும். எல்லாம் கேட்டிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம், அதாவது குப்தர்களின் நிர்வாக முறை எப்படி இருந்திருக்குது. ஸோ டீசென்ட்ரலைஸ்டு. சரிங்களா? டீசென்ட்ரலைஸ்டு. இப்போ நம்ம டீசென்ட்ரலைஸ்டு தான் தெரியுமா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சென்ட்ரலைஸ்டு அண்ட் டீசென்ட்ரலைஸ்டு? தமிழில் பரவலாக்கப்பட்ட. பரவலாக்கப்பட்ட அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சென்ட்ரலாக டெல்லியில் உட்காந்துக்கிட்டு ஃபுல் கண்ட்ரோல் பண்ணவே மாட்டாங்க. அதான் டீசென்ட்ரலைஸ்டு. அங்கங்கே தனித்தனியாக பிரித்து, இப்போ மாநிலமாக பிரித்து அங்கே உள்ள சிஎம், அங்கே உள்ள ஆளுநர் தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க இல்லையா? அது போல தான் செஞ்சுருக்காங்களாமா குப்தர்கள். இன்னொன்று பார்க்கலாம். இன்னொன்று முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாசி ஃபியூடல். இப்போ இங்கிலீஷ் வேணும், தமிழ் இங்கிலீஷ் வேணும், அதுக்காக தான் எழுதுறேன். குவாசி ஃபியூடல், நிலப்பரப்பு நிலப்பிரபுத்துவம். நிலப்பிரபுத்துவம், நிலப்பிரபுத்துவம். ஸோ இங்கிலீஷ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கே தெரியாது குவாசி ஃபியூடல் நிறைய பேருக்கு. நிலப்பிரபுத்துவம். சரிங்களா? அடுத்தது என்ன இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்தா கிங்ஸ் கிளைம்டு டிவின் ஸ்டேட்டஸ். டிவின் ஸ்டேட்டஸை வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது அரசர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து தெய்வாம்சம் பொருந்தியவர்கள். தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் சொல்கிறாங்க. டிவின் ஸ்டேட்டஸ் அப்படின்னா அவன் ராஜாவை வந்து அவர் திட்டக்கூடாது, அவர் காலில் விழுவணும், அவர் தெய்வம் மாதிரி, தெய்வ குழந்தை, தெய்வமே அவர் நேரடியாக அமைச்சிருக்காரு, அது மாதிரி ஒரு பிரபலம் படுத்திட்டுருவாங்க. சரிங்களா? அடுத்தது இவங்களுடைய சிஸ்டத்தில் அடுத்தது பார்த்தீங்கன்னா புருஷா அப்படி ஒரு பேர் பயன்படுத்துகிறாங்க. புருஷா. புருஷா மீனிங் என்ன அப்படின்னா அனைவருக்கும் மேலானவர். அனைவருக்கும் மேலானவர் அப்படிங்கிற மீனிங். ஃபஸ்ட்டு மீனிங் தெரிஞ்சுக்கங்க. புருஷான்னு பயன்படுத்தியிருக்காங்களாமா. சரிங்களா? அனைவருக்கும் மேலானவர், அதாவது கடவுளுடன் ஒப்பிடப்படுவார். ராஜாவை கடவுளுடன் ஒப்பிடப்படுவது தான் புருஷா. ராஜா புருஷான்னு கூப்பிடுவாங்களாமா. சரிங்களா? அப்படி யாருங்க அப்படி கூப்பிட்டுட்டாங்க? எந்த ராஜாவை கூப்பிட்டாங்க? எந்த குப்தரை கூப்பிட்டாங்க? ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிற SG, சமுத்திரகுப்தரை கூப்பிட்டுருக்காங்க. சமுத்திரகுப்தரை புருஷான்னு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ நம்ப மாட்டிங்கன்னா நேராக அலகாபாத் தூணில் போய் பாருங்கள். ஸோ அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டுள்ளது புருஷா அப்படின்னு. ஸோ இதுலேருந்து சுப்ரீம் பீயிங் அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன் சேஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் பட்டங்கள்.
டைட்டில்ஸ் என்ன? மகாராஜாதி ராஜா, மகாராஜாதி ராஜா அப்படிங்கிற பட்டங்கள் இருக்குது. பரம பட்டாகர, பரம பட்டாரக, பரமேஸ்வர, இது போல பட்டங்கள் வச்சிருக்காங்க. இன்னும் பட்டங்கள் இருக்குது, இன்னும் பட்டங்கள் பார்க்கலாம். பரம தைவத, பரம தைவத, பரம தைவதன்னு என்ன அர்த்தம்? கடவுளின் பரம பக்தன், கடவுளின் பரம பக்தன். அடுத்தது பரம பாகவத, பரம பாகவத, அதாவது வாசுதேவ கிருஷ்ணனின் பரம பக்தன், வாசுதேவ கிருஷ்ணனின் பரம பக்தன் தான் பரம பகவதர். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனில் அடுத்தது கண்டினியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் அவர் தான், ராஜா தான் ஆளினால். தெரியும் ஒரு ஒரு ராஜா தான் கம்ப்ளீட்டாக இருப்பார் அந்த காலத்தில் அப்படின்னு நமக்கு தெரியும், அது வந்து சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் அப்படி என்ன பண்ணுறாரு பாருங்க, ரெண்டாக அவர் வந்து பிரிக்கிறார். அமட்யாஸ், அமட்யாஸ் இது வந்து மகா தண்ட நாயக்கா, மகா தண்ட நாயக்கா சொல்லலாம், பெரிய போஸ்ட்டுங்க, இது ஒரு போஸ்ட்டு. அது கிங்குக்கு அப்புறம் அமத்யாஸு மகா தண்ட நாயக்கா அப்படின்னு இருப்பாங்க. இவங்க தான் கவனிச்சுட்டு இருப்பாங்க. இப்போது இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கிங்டம், கிங்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது வந்து கிங்டம். ஸோ கிங்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? பல ப்ரொவின்சிஸாக, மாகாணமாக பிரிஞ்சிருக்குங்க. சரிங்களா? ஸோ ப்ரொவின்சிஸ்க்கு அவங்க வேற ஒரு பேர் வச்சுருக்காங்க, புக்திஸ், BHUKTIS, புக்திஸ் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. சரிங்களா? புக்திஸ்லாம் அப்படியே சேர்ந்து விஷயாஸ், விஷயாஸ், விஷயாஸ்லாம் டிஸ்ட்ரிக்ட்ஸ், டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து வில்லேஜ். ஓகேங்களா? ஸோ வில்லேஜ் கிராமங்கள்லாம் ஒன்று சேர்ந்தால் மாவட்டங்கள், மாவட்டங்கள்லாம் ஒன்று சேர்ந்தால் விஷயாஸ், விஷயாஸ் தான் எல்லாம் சேர்ந்தால் புக்திஸ், புக்திஸ் தான் எல்லாம் சேர்ந்தால் தான் ராஜாங்கம், கிங்டம். சரிங்களா? கிராமத் தலைவர் இருப்பார், வில்லேஜில் யார் கிராமத்தில் கிராமத் தலைவர் இருப்பார். விஷயாஸ் அப்படின்னா விஷயாபத்தின்னு ஒருத்தர் இருப்பார், விஷயாபத்தி அப்படின்னு இருப்பார். இங்கே வந்து புக்திஸில் யார் தெரியுமா? உபாரிக்கா அப்படின்னு இருப்பார். உபாரிக்கானா இங்கிலீஷில் என்ன பேர்? கவர்னர் அப்படின்னு பேர். கவர்னரை தான் அவங்க வந்து உபாரிக்கா அப்படிங்கிற சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, ராஜாவுக்கு இந்த அமத்யாஸு மகா தண்டநாயக்கா இருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ், அமைச்சர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். மினிஸ்டர்ஸ் ஒருத்தர் பேர் இருக்காருங்க, பேர்னா போஸ்ட் நேம். இப்போ எப்படி சொல்கிறோம்? சிஎம், அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு பேர். அவர் பேர் வந்து குமாரமாத்தியா, குமாரமாத்தியா. இவர் வந்து உயர் அதிகாரி, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லுவோம் இல்லையா, உயர் அதிகாரி, அதாவது ஹை ரேங்கிங் ஆஃபீஸர். இவர் பேர் வந்து அதிகாரணா, அதிகாரணா. இவர் தனக்குன்னு தனியாக ஒரு ஆஃபீஸே வச்சுருப்பாங்க, தனி அலுவலகத்தும் வச்சு பார்த்துட்டு இருப்பார்.
ஜென்ரலி யாருங்க இருப்பாங்க அப்படின்னா இளவரசரை தான் போடுவாங்க, பிரின்ஸை தான் போடுவாங்க ஜென்ரலாகவே. இது அவ்வளோ பெரிய போஸ்ட்டு, ராஜாக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய போஸ்ட்டு இளவரசர் தான் போடுவாங்க. இளவரசரை போட்டால் தான் இப்போ நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, சிஎம், டெப்டி சிஎம், அது போல தான் குமாரமாதித்யா இளவரசர் அந்த போஸ்ட்டு. ராஜாவுடைய அந்த அவனுடைய சக்ஸஸர் இருப்பான் இல்லையா, அவன் தான் வந்து இந்த போஸ்ட்டுக்கே இருப்பான். அரசர் எப்படி இருப்பாங்க? ஸோ அரசர், பட்டத்து இளவரசர். அடுத்தது போஸ்ட் பாருங்கள், பட்டத்து இளவரசர். ஓகேங்களா? ஸோ வருவாய்த்துறை. அடுத்தது வருவாய்த்துறை. சரிங்களா? இது மாதிரி தான் பிரித்து வச்சுருப்பாங்க. அதில் ஹரிசேனர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் ஒரு அதாவது இந்த குமாரமாத்தியான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவர் ஹரிசேனர் வந்து குமாரமாத்தியாராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் கிடைக்குது. ஹரிசேனர் குமாரத்தையாக இருந்திருக்காருங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தி விக்கிரகா. சந்தி விக்கிரகிகா. ஸோ சான்ஸ்கிரிட் வரும். சந்தி விக்கிரகிகா மகாதண்டநாயக்கர். சரி, மகாதண்டநாயக்கர், சந்தி விக்கிரகா, குமாரமாதித்யா, இந்த 3 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணியிருக்குது. இந்த 3 போஸ்ட்டும் ஹரிசேனர் வந்து என்ஜாய் பண்ணியிருக்காரு. ஸோ அவ்வளோ போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஹரிசேனருக்கு. குமாரமாத்தியா போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, சந்தி விக்கிரகா போஸ்ட் கொடுத்துருக்காங்க, மகாதண்டநாயக்கர் போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்ட் மட்டும் இல்லை, பட்டங்கள், பட்டங்கள் டைட்டிலும் கொடுத்துருக்காங்க. மகாதண்டநாயக்கா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருவ பூதியின் புதல்வர். துருவ பூதியின் புதல்வர் சொல்ல ஞாபகம் வச்சுக்கணும். சப்போஸ் எங்கேயாவது கேட்டாங்கன்னா சொல்கிற மாதிரி, எக்ஸாமில் கேட்டால் சொல்ல தெரியணும். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து அடுத்தது அலகாபாத் கல்வெட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அலகாபாத் கல்வெட்டில் சபா அப்படின்னு ஒரு பேர் பொறிக்கப்பட்டுள்ளது. என்னன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ தான் பார்த்தோம், மகா சந்தி விக்கிரகா, மகாசந்தி விக்கிரகா அப்படிங்கிற பொறிக்கப்பட்டுள்ளது. மகாதண்டநாயக்கா, தண்டநாயக்கா அல்லது வெறும் தண்டநாயக்கா, மகாதண்டநாயக்கா அல்லது தண்டநாயக்கா. மகா அஸ்வபதி, அஸ்வபதி. சரிங்களா? சரி, அஸ்வபதியை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அஸ்வபதி, அஸ்வமேத யாகம் ஞாபகம் இருக்குங்களா? அஸ்வமேதம், அஸ்வம் எதை குறிக்குது? குதிரையை குறிக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, அஸ்வா அப்படிங்கிறது குதிரையை குறிக்குது. சரி, ரைட். இவங்க ஒரு 4 பேர் ஞாபகம் இருக்க வச்சுக்கோங்க. இவங்க வந்து பேர் யார் பாருங்க, சபா, சந்தி விக்கிரகா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது சந்தி விக்கிரகா அல்லது மகா தண்டநாயக்கா, வெறும் தண்டநாயக்கா, மகா அஸ்வபதி. சரிங்களா? சரிங்களா? எங்கே பொறிக்கப்பட்டுள்ளது? அலகாபாத் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது. சபா யாரை குறிக்குது? சபா என்பது ஒரு குழு. சபா என்பது ஒரு குழு. அலகாபாத்து பிரஸ்தத்தில பொறிக்கப்பட்டுள்ளது. சபா அப்படிங்கிறது அலகாபாத் கல்வெட்டில் ஒரு குழு. அடுத்தது மகாசந்தி விக்கிரகா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அமைதி, அமைதி மற்றும் போருக்கான அமைச்சர். அமைதியும் இவர் தான், போரும் அவர் தான். ஸோ மகாசந்தி விக்கிரகா ஆல்மோஸ்ட் பிரசிடென்ட்னு வச்சுக்கங்களேன். நம்மளுடைய பிரசிடென்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து அமைதியை விரும்புவாங்க. அவங்களும் போர் என்னதான் வந்து
பிஎம் வந்து செஞ்சாலும் பிரசிடெண்ட்டை நம்ம வந்து பர்மிஷன் வாங்கியே ஆகணும். அப்போ தான் வாரே பண்ண முடியும் ஒரு நாட்டோட. ஸோ அதனால் பிரசிடெண்ட்டுக்கு ஈக்குவலான போஸ்ட்டு இந்த மகா சித்தி விக்கிரகா. தண்டநாயகா பார்க்கலாம். மகா தண்டநாயகா என்னது? நீதித்துறை மற்றும் இராணுவம். சரிங்களா? ஸோ ஹை ரேங்கிங் ஜுடிஷியல் ஆர் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ். மகா அஸ்வபதி பார்த்தாலே புரியும் யாருங்க? குதிரைப்படை தலைவர். சரிங்களா? ஸோ கேவலரி, த கமாண்டர் ஆஃப் தி கேவலரி.